Hi friends, welcome back to Mithran Structures. தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 29/6 இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கான கொஸ்டின் ஆன்சர் டிஸ்கஷன் தான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம டெஸ்ட் சீரியஸ் பண்ணியிருந்தோம். அந்த டெஸ்ட் சீரியஸ்லேருந்து டெஸ்ட் சீரியஸ் ஜாயின் பண்ணவங்களுக்கு வந்து தெரியும். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 130 கொஸ்டின்ஸ் வந்து காமன் டு ஆல் எல்லாமே பிக் பண்ணலாம். ஓகேங்களா? அதை தவிர ஒரு 50 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக எங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம கொஸ்டின்ஸ் பேப்பரில் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோமோ அதான் மோஸ்ட்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அந்த கொஸ்டின்ஸ் தான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நமக்கு இதுக்கே தெரியும், ஏபிசிடி செட்டுலாம் கிடையாது, ஒரே செட்டு தான். குரூப் ஏன்னு கொடுத்துட்டு எல்லாத்துக்குமே காமனாக சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், மார்னிங் கொஸ்டின்ஸ் பேப்பர் ஓகேங்களா, ஓரளவு படித்தவங்களுக்கு மாடரேட்டு, நல்லா படித்தவங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக தான் இருந்திருக்கும். ஓகேங்களா? மினிமம் ஓரளவு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாவே 170க்கு மேலே நீங்கள் ஆன்சர் பிக் பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு சென்டரில் போய் படிச்சிங்கன்னா அதுக்கு மேலே இருந்ததுனா நார்மலாக ஓரளவு மீடியமாக நீங்கள் படிச்சிருந்தா அப்படின்னாவே 170 கொஸ்டின்ஸ் மார்க் கிடையாது, 170 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிக் பண்ணலாம். நாளைக்கு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எக்ஸாம் இருக்கிறதால இப்போ ஜஸ்ட் வந்து இது மட்டும் பார்த்துருவோம். ஓகேங்களா? ஆன்சர்ஸ் மட்டும் பார்த்துருவோம். இதோட கண்டினியூஷன் வீடியோ வந்து அதுக்கப்புறம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதும் பார்த்துருவோம். இப்போ டேரெக்டாக ஆன்சர் மட்டுமே நம்ம பிக் பண்ணி பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஆல்ரெடி ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே 200 கொஸ்டின்ஸுமே இன்றைக்கி ஆன்சர் பிக் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின், இதுக்கு ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரியும். டிக்ரீஸ் இன் லென்த் டிவைடட் பை த ஒரிஜினல் லென்த்து. நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா த கேண்டிலிவர் சப்ஜெக்ட் டு யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் போர்டு ஓவர் என்டையர் லென்த். பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அலாங் தி கேண்டிலிவர் பார்த்தீங்க அப்படின்னா பேரபோலிக்காக இருக்கும். ஓகேங்களா? நம்ம வேணால் வேறு ஹைலைட்டரிங் கொடுத்துருவோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஓகேங்களா, ப்ரிஸ்மெட்டிக் பார் நம்ம இது டிஃபார்மேஷன் கிடைக்கும், ஆக்சல் டிஃபார்மேஷன் கொடுத்துட்டு நமக்கு எவ்வளோ இன்னும் கண்டுபிடிக்கிறதோ அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா PL டிவைடட் பை AE டிக் அடிச்சிருவோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே நம்ம டெரிவ் பண்ணது தான். ஓகே, ராட் ஸ்டீல் அந்த மேலே இருக்க ஃபார்முலா வச்சு ஓரளவு டெரிவ் பண்ணிங்கனாவே தெரியும். ஃபைண்ட் சேஞ்ச் இன் லென்த் எவ்வளோ அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் த லென்த்து. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா த ஃபிக்ஸ்டு ஆர் பில்ட் சப்போர்ட்டர் இன் த பீம் த ஜென்ரல் லோடிங் கேரிஸ். ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், நார்மலாக பார்த்தீங்கன்னா த ஹரிசாண்டல் வெர்டிக்கல் அண்டு த ஃபிக்ஸ்டு சப்போர்ட் வந்து என்னென்னலாம் இருக்குன்ட்டு. ஓகே, ஹரிசாண்டல் ரியாக்ஷன் இருக்கும், அதான் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ், வெர்டிக்கல் ஃபோர்ஸ் அண்ட் மூமெண்ட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது நமக்கு டெரைவ் பண்ணதான் ஜீரோ. அவங்க கேட்டிருக்கிறது நல்ல கொஸ்டின் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? அவங்க ஒரு சர்டன் கண்டிஷனில் ஃப்ரீ எண்டில் தான் அவங்க வந்து சியர் ஃபோர்ஸ் வேல்யூ கேட்குறாங்க, த ஜீரோ. நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுதான் டேரக்ட் ஃபார்முலா தான் நமக்கு. ஓகேங்களா? இதுக்கு ஆல்ரெடி மேபி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். த சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் த யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் போர்டு என்டையர் லோடு. அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா VW/dx. அடுத்தது பார்த்தீங்கன்னா 8th கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 100 GPa. இது நம்ம டெரிவ் பண்ணி நெக்ஸ்ட் இதில் டெரிவ் பண்ணி பார்ப்போம். இப்போ ஆன்சர் மட்டுமே நான் பிக் பண்ணிடுறேன். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா த லேட்ரல் ஸ்ட்ரெயின் டிவைடட் பை லீனியர் ஸ்ட்ரெயின் எல்லாத்துக்குமே தெரியும், த பாய்சான் ரேஷியோ. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா த பாய்சான் ரேஷியோ ஆஃப் ஸ்டீல் வந்து 0.25 to 0.3. அதேமாதிரி 11th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம டெரிவ் பண்ணி காமிக்கிறோம். அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 29.82. அது டெரிவ் பண்ணிட்டோம். இப்போ டைம் கிடையாது, அந்த ஒரு ரீசனுக்காக. இதோட கண்டினியூஷன் வீடியோ நெக்ஸ்ட் இதில் வரும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்எஸ் வேல்யூ தான் டிட்டர்மின் த மினிமம் டயமீட்டர் ஆஃப் தி சாஃப்ட் 163.4. ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது இது பார்த்தீங்க அப்படின்னா 2 மீட்டர் த கால்குலேட் தி ஸ்ட்ரெயின் எனர்ஜி. இந்த இதே தான் இதுவும் நம்ம டெரிவ் பண்ணி பார்த்தது. 9 kN mmல வரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா the cross section loaded beam bending stress will be maximum at the cross section the extreme fiber from the neutral axis. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் மேக்ஸிமம் ஆன்சர் தெரியும். the average shear stress இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா the maximum it can be the state dash the portion cross section this is the maximum shear force. பார்த்தீங்க அப்படின்னா வெப்பில் தான் பார்த்தீங்க அப்படின்னா the maximum shear force பார்த்தீங்க அப்படின்னா அது ஆக்ட் ஆகும். the next the maximum shear stress putting the solid soft the torsion will be directly proportional to the torsion applied. அடுத்தது பார்த்தீங்கன்னா the maximum shear stress the shear modulus அது கேட்குறாங்க. இது நம்ம டெரிவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா the 41.88 MPa வரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா the pin joint plane stress perfect frame அப்படிங்கிறாங்க, M2 equal to 2J-3. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா the triangular stress இதுக்கு டெரிவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 50 kN compression வரும். அடுத்தது இது டேரெக்டாக ஃபார்முலா தான். ஓகேங்களா? த EI/d² ஆக்சுவலாக நம்ம டெஸ்ட் சீரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா
யூனிட் வைஸாக தான் கொஸ்டின் கேட்டேன் லாஸ்ட் வரையுமே. ஓகேங்களா, அதேமாரி தான் இதில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 20 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில். ஓகேங்களா, அடுத்த 20 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், அடுத்து ஹைவே, இதேமாரி எதுவுமே மிக்ஸ் பண்ணி கேட்கல. 20 கொஸ்டின் எடுத்திங்கன்னா அது ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் அடுத்த 20 கொஸ்டின் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், அனலைஸ், இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அடுத்த ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா த கேண்டிலிவர் லென்த் த டிஃப்ளெக்ஷன் வில் பி அண்டர், டெரி பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் 90 EI வரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா த ஸ்லோப் ஆஃப் தி பாயிண்ட் தட் பாயிண்ட் டிஃப்ளெக்ஷன் வில் பி, ஓகே ஸ்லோப்பில் வந்து 0 இருக்கும். ஓகேங்களா, அந்த பாயிண்டில் டிஃப்ளெக்ஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா த மேக்ஸிமமாக இருக்கும். இது ஆக்சுவலாக டைரக்ட் ஃபார்முலா தான், WL² டிவைட் பை த 16 EI. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்லி த டிட்டர்மைன் ஸ்ட்ரக்சர் எதை பொறுத்து அப்படின்னா த சப்போர்ட்ஸ் ப்ரொவைடரை பொறுத்து. நெக்ஸ்ட் த டிகிரி ஆஃப் இன்டர்பிசி கேண்டிலியர் பீம் ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் 1, இதை டெரி பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் 1 வேல்யூ வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பீம் எவ்வளோ டைம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா த 2 டைம்ஸ். ஓகே, ஃப்ளெக்சர் இஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் ஸ்பேன் சப்போர்ட் மூமெண்ட் தட் மீன்ஸ் அதை வந்து we have converted into the mid span of the movement அந்த இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இன் சாட்டிஸ்ஃபை தி ஸ்டாட்டிக் ஈக்குவலைசேஷன் பிளேன் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் 6. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா the cantilever beam subject to gravity load, நல்ல ஆப்ஜெக்ட் கிராவிட்டி லோட் the no load, அப்போ தான் the nature of bending moment will be the hacking. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா the moment distribution இந்த சம் ஃபேக்டர் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈக்குவல் டு 1 தான் வரும். ஆல்ரெடி நம்ம இதில் டெரி பண்ணியிருப்போம். the proper cantilever moment the simply supported the moment will be fixed endல பார்த்தீங்க அப்படின்னா m divided by 2. ஓகேங்களா, ரொட்டேஷன் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா இதாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினன்சி த ப்ராப்பர் கேண்டிலிவர் பார்த்தீங்க அப்படின்னா டெரி பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் 1 வரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதுக்கான பார்த்தீங்கன்னா த பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர், இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான், பெண்டிங் மூமெண்ட் சைன் சேஞ்ச் ஆகுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 0 kN நல்லா இது பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் த கேண்டிலிவர் சியர் ஃபோர்ஸ் ஃப்ரீ எண்டில் தான் கேட்குறாங்க, நல்ல ஒன்றும் விஷயம் கிடையாது. அடுத்தது பாய்சன் ரேஷியோ நமக்கு வந்து என் ஸ்மால்லஸும் சியர் மால்லஸும் கொடுத்துருவாங்க. இதிலிருந்து பாய்சன் இது கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 0.02 வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற ஒரு இதுதான் கேட்குறாங்க. ஓகே, வாட் இஸ் த மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் திஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இது கொஞ்சம் கன்ஃபியூஷன். மேக்ஸிமம் த 60 kN வரதுக்கான த பாசிபிள்ஸ் அதிகம். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா த டெம்பரேச்சர் த ஸ்டீல் ராட் டெம்பரேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா த டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி டெல் டெம்பரேச்சர் சேஞ்ச். ஓகேங்களா, இதுக்கு ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆல்ஃபா டேரக்ட் ஆல்ஃபா தான். ஓகேங்களா, டேரெக்டாக நார்மல் ஸ்ட்ரெஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா அது ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா, இது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமே தெரியும் டேரக்ட் இது. நெக்ஸ்ட் அடுத்தது the equation the number of the having the more number of equation 2j the sum of the frame is called the rebound the frames இதெல்லாம் தெரியும். retarders using for இது simple question தான், increasing the setting time. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதான் நார்மலாக சைஸ் ஆஃப் தி ஃபைன் அக்ரிகேட் டஸ் நாட் எக்ஸிட் த 4.75 mm, இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் அலுமினியம் பிரிக் மேட்ஸ் டு கிராக் வார்ப் த ட்ரையிங். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஹார்ட்வுட் எல்லாத்துக்குமே தெரியும். அவுட்டர் போர்ஷன் உள்ளே இருக்கிற போர்ஷனுக்கு வெளியே இருக்கிறது இது வந்து சிங்கிள் ஃப்ளமிஸ் பாண்டு. என்ன சார் இதில் ஃப்ளமிஸ் டேரெக்டாக நம்ம ஃப்ளமிஸ் பாண்டு படிச்சிருப்போம், அதுதான் சிங்கிள் ஃப்ளமிஸ் பாண்டு கொடுத்துருக்கான். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, ஃப்ளமிஸ் பாண்டு தான். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா காமன்லி யூஸ்டு ஃபார் ஒயிட் வாய்ஸிங்க்கு இந்த ஃபேட் லைன் தான் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது மரத்தின் அதான் த ஏஜ் ஆஃப் தி ட்ரீ, இது எல்லாத்துக்குமே தெரியும். நம்பர் ஆஃப் ரிங்ஸ் ஆர் கிராஸ் செக்ஷன் ஆஃப் தி ஸ்டெம்ப்பு, இது வந்து த பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் பிஃபோர் ஆக்சல் ஃபெயிலியர் திஸ் ஃப்ரேம் இஸ் கால் தி டக்டிலிட்டி. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யூபிவிசின்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம நார்மலாக விண்டோவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசன்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா யூபிவிசி அப்படின்னா அன்பிளாஸ்டைஸ் பாலிவினைல் குளோரைடு. ஓகேங்களா, அதான் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா த தின்னர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இதுக்கு 51 அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா த மினரல் அட்மிக்சர், இது எல்லாத்துக்குமே தெரியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் காம்பேக்டிங் கான்கிரீட்டு, இது எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் இந்த 20 daysல பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ அச்சீவ் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டு ப்ரொவைட் தி கலர் இந்த பிரைமரி பர்பஸ் ஆஃப் ஆடிங் தி பிக்மெண்ட், இந்த பிக்மெண்ட் ஆட் பண்ணுறதால பார்த்தீங்கன்னா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், நிறைய பேருக்கு தெரியும். விச் டைப் ஆஃப் தி மாட்டர் காமன்லி யூஸ்டு பிளாஸ்டரிங் வால், நம்மள நார்மலாக பிளாஸ்டரிங் வால் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சிமெண்ட் மாட்டர். அட்மிக்சர் ஆடட் தி மாட்டர் கான்கிரீட் பிரைமரிலி. ஓகே, என்ன ரீசனுக்காக நம்ம பிரைமரியாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று இன்க்ரீசிங் ஸ்ட்ரென்த் அண்ட் ரெடியூசிங் செட்டிங் டைம், இது மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது. சில பேர் இன்க்ரீசிங் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறாங்க, பட் ரெடியூசிங் செட்டிங் டைம் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா, அது ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது சிமெண்ட் மாட்டர், அதுக்காக தான். ஓகேங்களா, விச் டைப் ஆஃப் தி கான்கிரீட் காமன்லி யூஸ்டு, இது எல்லாத்துக்குமே தெரியும் ஆஸ்பல்ட்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நார்மலாக
த என்ஹான்ஸ் தி ஸ்ட்ரென்த். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா விச் டைப் ஆஃப் தி ஃபவுண்டேஷன் சூட்டபிள் ஃபார் ராஃப்ட் ஃபவுண்டேஷன். ஓகேங்களா. அடுத்தது இந்த 60 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டு ப்ரிவென்ட் த மாய்ஸ்சர் அண்ட் இது இருக்கும். ஓகேங்களா. த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த பிட்டம்னஸ் ரோட்ஸ் 61 கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா த பிட்டம்னஸ் ரோடு. இதுக்கு நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த பாயிண்ட் லோட் இதை வச்சு தான் கேட்குறாங்க. பி டிவைடட் பை ஏ இதுங்கெல்லாம் தெரியும். இதுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா ட்ரை ரோலிங் த அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்க்ரீனிங் வெட் கிளீனிங் அப்ளிகேஷன் ஃபில் 63க்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி. அடுத்து பார்த்தா பிட்டம்னஸ் அப்டைன்டு ஃப்ரம் பெட்ரோலியம். அடுத்தது மலை இது ஹில்ஸ் ரோடில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து ஹேர்பின் பெண்டு 50% இது நமக்கு நார்மலாக கிரேடியன்ட் கேட்குறாங்க. இது எல்லாத்துக்குமே தெரியும் 5% கிரேடியன்ட் இருக்குது. அப்போ இதோட ஹைட் எவ்வளோன்னு கேட்குறாங்க 5 மீட்டர். இதை நம்ம டெரிவ் பண்ணோம்னா உங்களுக்கு தெரியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம சூப்பர் எலிவேஷன் கேட்குறாங்க. இ ப்ளஸ் இ ஆஃப் வித் வி ஸ்கொயர் டிவைட் பை 2 வி ஸ்கொயர் 127 ஆர் போட்டிங்கன்னா தெரியும் 0.038 வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வித் ஆஃப் தி ஃபார்மேஷன் ரோட் மீன்ஸ் த பேமெண்ட் அண்ட் ஷோல்டர் தான். அவங்க எதுவுமே கேட்கல. வெஹிக்கிள்ஸ் ட்ராவலுக்கு நார்மலாக ரோடு வித்து தான். பேமெண்ட்டும் ப்ளஸ் ஷோல்டர் தான் பார்த்தீங்க அப்படின்னா ரோடு வித்து அப்படிம்பாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா த ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட் டிஸ்ட்ரிபியூட் த வீல் லோட் பார்த்தீங்கன்னா த்ரூ செட் ஏ லேயர். ஒவ்வொரு லேயராக இருக்கும். அந்த லேயரில் தான் பார்த்தீங்கன்னா இந்த லோட் டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது நார்மலாக சைட் ட்ரெயின் தான். ஓகே, நார்மலாக ஹில்லி ரீஜனில் பார்த்தீங்கன்னா சைட் ட்ரெயினில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ஆல்ரெடி தட் இஸ் அ ஓவர்டேக்கிங் ஜோன் ஐஆர்சி ரெக்கமெண்டட் ஈக்குவல் டு 5 டைம்ஸ். 3 டைம்ஸ் அப்படிங்கிறது எஸ்எஸ்டி. நிறைய பேர் 3 டைம்ஸ் போட்டுருந்தீங்கன்னு சொன்னீங்க. எஸ்எஸ்டி தான் 3 டைம்ஸு. இது வந்து ஓவர்டேக்கிங் இதை 5 டைம்ஸு. அடுத்தது பார்த்தீங்கன்னா போக்குவரத்து டிராஃபிக் வால்யூம் வந்து தெரியும். டிராஃபிக் டென்சிட்டி இந்த டிராஃபிக் ஸ்பீடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் தி ரோட் சர்ஃபேஸ் க்ரோன் இதெல்லாம் ஈஸி தான். அடுத்தது இந்த அட்டர்பர்க் லிமிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் லிக்விட் லிமிட் ஸ்ரிங்கேஜ் அண்ட் பிளாஸ்டிக் லிமிட் இது பற்றி டெரிவ் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னா பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ். ஓகே 68% மைனஸ் 37 போட்டிங்க அப்படின்னா 31.31% வரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்தியன் ரோட் கிளாசிஃபிகேஷன் அவங்க கேட்குறது இந்த ஃபர்தர் கிளாசிஃபைட் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் மீடியம் ஃபைன். இதில் சில்ட் வராதுங்க. சில்ட் வந்து தனி டாப்பிக்கு. அவன் கேட்குறது ஐஎஸ் கிளாசிஃபிகேஷனில் 3 தான் டெரிவ் பண்ணுவாங்க. கோர்ஸு மீடியம் ஃபைன் தான். சில்ட் வராது. நிறைய பேர் கோர்ஸ் வராது சில்ட் அப்படின்னீங்க. கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்தாச்சு. இதுதான் ஓகேங்களா. நெக்ஸ்ட் எக்ஸசிவ் வாட்டர் கண்டென்ட் த சாயில். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா த டிக்ரீசிங் த சியர் ஸ்ட்ரென்த்து. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா த சர்ஃபேஸ் த காம்பாக்ஷன் மெத்தட் நார்மலாக ரோலர் வச்சு பண்ணுறோம்ல. இதுக்கு வந்து கிளே சாயில் வந்து நாட் சூட்டபிள். நமக்கே தெரியும் கிளே சாயிலில் நம்ம ரோலர்லாம் அப்ளை பண்ண முடியாது அப்படின்ட்டு. லிக்விஃபேஷன் சாயில் ஸ்ட்ரக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா த ஆப்ஷன்ஸ் ஆஃப் இட் இஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த சியர். சியர் நமக்கு ப்ராப்பராக இல்லாதால் தான் லிக்விஃபேஷன் இன்ட்ரடியூஸ் ஆகிறது. ஓகேங்களா. ஆர்டிஎஸ் அப்படிம்பாங்க. மேபி கேள்விப்பட்டிருப்பீங்க சென்னை சைட்லலாம். த ஸ்பீட் அண்ட் கெப்பாசிட்டிக்கு ஒசரம் தான் ஆர்டிஎஸ் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் வந்துருச்சு. இதுக்கு ஃபார்முலா பி ப்ளஸ் த ரோ ஜி ஹச் இந்த ஃபார்முலா வச்சு தான் இருக்கும். டெரிவ் பண்ணோம் அப்படின்னா 2943 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 82 அதே தான். அதே கொஸ்டினை தான் அப்படியே கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் பண்ணி கேட்டிருக்காங்க. ஓகே, அதுக்கு பார்த்தீங்கன்னா 1059.5 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் வரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது ஓகேங்களா. இது ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் தான். ஓகேங்களா. நார்மல் இதுதான். டோட்டல் ப்ரெஷர் ஆல்வேஸ் ஆக்டட் நார்மல் இதில் இருந்தால் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். இல்லை இன்க்ளைன்ட் அந்த இதெல்லாம் கிடையாது. த பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் டோட்டல் ப்ரெஷர் பார்த்தீங்க அப்படின்னா த சென்டர் ஆஃப் ப்ரெஷர் அப்படிம்பாங்க. இதையும் நம்ம டெரிவ் பண்ணி பார்த்தோம்னா பிட்டாமீட்டர் பார்த்தீங்கன்னா 4.40 வரும். டேசிஸ் ஃபார்முலா இந்த ஹச்எப் = 4f(L)v² 2g சொல்லுவோம்ல அந்த இதில். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் வர்றது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தெரியும். ஓகே, ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன் வந்து பிலோ. ஓகேங்களா. அந்த இதுதான் இந்த டோட்டல் எனர்ஜி கீழே இருக்கிறது தான் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைனு. இந்த பெர்னோலிஸ் ஈக்குவேஷன் டோட்டல் வராதுங்க. பொட்டன்ஷியல் கைனெட்டிக் அண்டு ப்ரெஷர் எனர்ஜி இது சேர்த்தது தான் டோட்டல் எனர்ஜி. ஓகே, சில பேர் டோட்டல் பொட்டன்ஷியல் கைனெட்டிக் அண்டு த ப்ரெஷர் எனர்ஜி சேர்ந்தது தான் த டோட்டல் எனர்ஜி அப்படிம்பாங்க. நெக்ஸ்ட் இந்த இது ஸ்டேட்மெண்ட்டை படித்து பாருங்கள். சி ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 89 த இன்க்ரீஸ் இன் த டர்புலன்ஸ் த ஹையர் சடன் எக்ஸ்பென்ஷன் அட் த சடன் கான்ட்ராக்ஷன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சடன் என்லார்ஜ்மெண்ட்டுக்கு ஃபார்முலா தெரியும். த v1 - v2² 2g. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ராலிக் கிரேடியன்ட் த லைன். இதெல்லாம் ஸ்டடி பண்ணி பாருங்கள். 1 2 3 3 ஆன்சருமே கரெக்டாக இருக்கும். அடுத்தது ரெனால்ட்ஸ் நம்பர் வேல்யூ. அதுக்கு ஃபஸ்ட்டு ஓப்பன் சேனல் கேட்டுட்டு அடுத்து பைப்புக்கு போகிறாங்க. ஓகேங்க. ஓப்பன் சேனலுக்கு மோர் தென் 2000, பைப் ஃப்ளோக்கு பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் இந்த 4000. அதை மட்டும் கொஞ்சம் ப்ராப்பராக நிறைய பேர் இதில் கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பீங்க. அவன் கேட்குறது ஃபஸ்ட்டு ஓப்பன் சேனல் அண்டு பைப்பு தான். நிறைய பேர் மோர் தென் இந்த வேல்யூ போட்டிருக்கீங்க. ஆன்சர் கரெக்டான ஆன்சர் மோர் தென் 2000 அண்டு the 4000.
ஓகேங்களா. இந்த இதுலேயும் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிட்டா டியூப் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி தெரியும் ஸ்டாட்டிக் ப்ரெஷர். நிறைய பேர் வெலாசிட்டி ஸ்டேஜ் அண்ட் பாயிண்ட்னு சொன்னீங்க. பார்ப்போம், அதை ஒன் செகண்ட் செக் பண்ணிவிட்டு சொல்கிறோம். மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ப்ரெஷர் தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் வென்ச்சுரி மச்சர் தான். ஓகேங்களா. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வென்ச்சுரி மீட்டர் எல்லாத்துக்குமே தெரியும் 0.95 to 99 வரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன் கேஸ் ஆஃப் த ஃப்ளோயிங் த பியூசோமெட்ரிக் சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா எபோ தி கிரவுண்ட் லெவல். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த சென்ட்ரிஃபிகல் பம்ப் should always installed. ஓகேங்களா. த நெகட்டிவ் ப்ரெஷர் டு நாட் ரீச் த வேல்யூ ஆஃப் வேப்பர் ப்ரெஷர். ஓகேங்களா. நிறைய பேர் 10.2 போட்டிருப்பீங்க. ஓகேங்களா. அடுத்தது ரெசிப்க்கு ஏர் வெசல்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க டு கெட் தி கண்டினியூஸ் சப்ளை லிக்விட் அட் தி யூனிஃபார்ம் ரேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிசிஸ் ஃபார்முலா Q = AC √of MI இஸ் த ஃபார்முலா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 101 பூமி இது வந்து எல்லாத்துக்கும் தெரியும் சர்வே இது 200 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா த மெயின் பிரின்சிபல்ஸ் ஆஃப் த சர்வேயிங் டு ஒர்க் ஃப்ரம் ஹோல் டு பார்ட்டு. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது நம்ம டைப்லேருந்து அந்த கரெக்ஷனுக்கு சாக் கரெக்ஷனுக்கு L³ W² / 24 P² ஆல்ரெடி தெரியும். டபிள்யூங்கிறது வெயிட்டு, பிங்கிறத நம்ம அப்ளை பண்ணுற ஃபுல் லென்த் ஃபுல் லோடு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் த ஃபஸ்ட்டு சைட் ஆஃப் லெவலிங் இதெல்லாம் பேசிக் கொஸ்டின்ஸு. நெக்ஸ்ட் த கரெக்ஷன் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் லெவலிங் D² / 2R. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த ஆங்கிள் ஆஃப் இன்டர்செக்ஷன் த ரிஜிட் லைன் 90 டிகிரி. ஓகேங்களா. த தியோலைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் மெஷர் இஸ் போத் ஹரிசாண்டல் அண்ட் த வெர்டிக்கல். அடுத்து த பிளேன் டேபிள் சர்வேயிங்க இந்த இதுக்கு த என்க்ளோஸ் த கவுண்டர் ரீஜன் த பிளனிமீட்டர். இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் த பேக் சைட் அண்ட் த ஃபோர் சைட்டு. இது நமக்கு அந்த ஃபோர் சைட் கொடுத்துட்டு ஆர்எல்லாம் கொடுத்துட்டு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இதுக்கு ஆன்சர் 99.35 AM. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டிஸ் அப்ளைடு. இது கொஞ்சம் எல்லா பேருக்கு ஆக்சிடென்டல் எரர்ஸ் கரெக்ட் ஆன்சர். நிறைய பேர் குமுலேட்டிவ் எரர் இருக்கிறீங்க, கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். ஆக்சிடென்டல் எரர் தான் ஒன்லி. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஷேப் ஆஃப் தி வெர்டிக்கல் கர்வ் இது எல்லாத்துக்குமே தெரியும் இந்த பேரபோலிக்கு. நெக்ஸ்ட் த சர்வேயிங் த குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் த அப்டைனிங் த அப்சல்யூட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா சேட்டலைட்ஸ் மூலியமாக தான் நமக்கு வருது. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இஸ் த ரிமோட் சென்சிங். இந்த இதுக்கு 115 பார்த்தீங்கன்னா ரிமோட் சென்சிங்கு. இது ஃபோட்டோகிராமெட்ரிக் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த ஃபோட்டோகிராமெட்ரிக் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா 117 enable த டிஜிட்டல் அப்சர்வேஷன் சாஃப்ட்வேர் கம்பேலபிலிட்டி. அடுத்து ஜிபிஎஸ் டேட்டா அனலைஸ் த கரெக்ட் ஆன்சர். த ஸ்பேசியல் டேட்டா is the vector form is the correct answer. The GPS data stored in using coordinate system then is called the vector. அடுத்தது 135 liters. The pH value பார்த்தீங்க அப்படின்னா உனக்கு எழுதுனா அசிடிட்டி ஆல்கலிட்டி. இங்கே ஏரியேஷன் நிறைய பேர் ரிமூவ் தி கேஸ் ரெண்டுமே தான். போத் ரிமூவ் தி கேஸ் அண்ட் ஆல்சோ ஆட் தி ஆக்சிஜன். ஆக்சிஜன் ஆட் பண்ணிட்டு அதிலிருந்து தான் அன்வான்ட் கேஸை ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் தி கேஸ் மட்டும் கிடையாது, த போத். ஓகேங்களா. கேஸையும் ரிமூவ் பண்ணுறோம், ஆட் த ஆக்சிஜன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த கம்பைன் சீவர் சிஸ்டம் வந்து இன் சிட்டிஸ் இன் ஹையர் டென்சிட்டி ரெயின்ஃபால். எல்லாமே என்ன சொல்கிறாங்க டியூ டு ஹை டிகிரி ஆஃப் சான்சுரேஷன் ரெக்கைடு அந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க. பட் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா டென்சிட்டி ரெயின்ஃபால் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கொஸ்டின் கொஞ்சம் இதில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மேன்கோல்ஸ் கிராடுவலி எல்லாத்துலேயுமே அலைன்மெண்ட் சேஞ்ச் ஆகுறது சீவர் ஆல் தி எபோ. ஓகேங்களா. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கரெக்ட் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா செப்டிக் டேங்க் த காம்பினேஷன் ஆஃப் த செடிமெண்டேஷன் டைஜஷன் டேங்க்ஸு. அடுத்தது அப்பர் போர்ஷன் ஆஃப் தி டீப் மேன்ஹோல் அக்சஸ் சாஃப்ட். மேன்ஹோல் இருக்கும்ல இப்படி இருக்கும், டீப் மேன்ஹோலில் கொஞ்சம் அக்சஸ் சாஃப்ட் இருக்கும், அதுக்கு கீழே தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டீப் மேன்ஹோல் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வெலாசிட்டி ஆஃப் செல்ஃப் கிளைனிங் இந்த 0.6. ஆக்சுவலாக இதுக்கு நம்ம டெரிவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாப்புலேஷன் பீக் டிஸ்சார்ஜ்லாம் பார்த்தீங்கன்னா 0.015 QMXன்னு வரும். அடுத்தது ஹெல்ப் த பயாலஜிக்கலி த ஆக்டிவேட்டட் பார்த்தீங்கன்னா பிஓடி சிஸ்டம். அந்த ரேஷியோ ஆஃப் பிஓடி ரிமூவல் அந்த பயோமாஸ் ரியாக்டர் பார்த்தீங்கன்னா அதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் மாஸ் ரேஷியோன்னு வரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா த டிசைன் சீவர் த பர்சன்டேஜ் ஆஃப் சீவர் டிஸ்ட்ரிபியூஷன் அசியூம்டு 75 to 80%. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா த ஆக்சிஜன் த ஆக்டிவேட்டட் ஸ்லெட்ஜ் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிப்ளானிக் ரிலேஷன்ஷிப் அப்படிம்பாங்க. இதை கொஞ்சம் பார்த்துங்க. நெக்ஸ்ட் காமன்லி யூஸ் த சீவர் லைன் நவடேஸ் ஸ்டோன் வேரில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. The major source of the sludge waste or treatment the organic matter. இது நிறைய பேர் சஸ்பெண்டட் சாலிட்ஸ் அப்படிங்கிறீங்க, அதையும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி சொல்லுவோம். இந்த காமன்லி அடாப்ட் த சீவரேஜ் சிஸ்டம் த டிஸ்போசல் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா லேண்ட் டிஸ்போசல் தான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மெத்தட். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா த பேர்னிங் ஆஃப் கோல் த மேஜர் ஏர் பொல்யூஷன் பார்த்தீங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு. அந்த அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி மெயின்லி இந்த சாயிலில் தான் பொல்யூட் ஆகுது.
இது வந்து நம்ம நாய்ஸ் பொல்யூஷன் மெஷர்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபார்முலா இருக்குது, மேக்ஸிமம் இது நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட்டர் பொல்யூஷன் மெயின்லி த ஹேப்பன் இண்டஸ்ட்ரியால் தான் மேஜராக பொல்யூஸ் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்டிமேஷன் வந்து டிபிசி இந்த டேம் ப்ரூஃப் கோட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கொயர் மீட்டரில் தான் கால்குலேட் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக்கல் இந்த பிளானிங் கேரிட் அவுட், ஓகேங்களா, த பிளானிங் ஃபார் த ரிசோர்ஸ் அண்டு த பேமெண்ட் ஆக்ஷன், ஓகேங்களா. இது வந்து லென்த்து, பெர்த்து, ஹைட்டு. அடுத்து 144 ஆல் தி எபோ இதுக்கு, ஓகேங்களா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்சிசி இது இந்த 50%. இது கொஞ்சம் பிளர் அடிச்சிருச்சு. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பில்டிங் எஸ்டிமேஷனு இதுக்கு நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 98,400 வரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா த ப்ரொவைட் தி இயர்லியஸ்ட் எஸ்டிமேஷன் காஸ்ட்டு, ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா த ப்ரிலிமினரி எஸ்டிமேஷனு. அடுத்தது இந்த டீட்டெயில்டு எஸ்டிமேஷன் எல்லாத்துக்குமே தெரியும். இது நம்ம 1000 நம்ம எவ்வளோ இதுன்னு பார்த்தீங்கன்னா 1000 rupees வரும். ஓகே, அது ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் ப்ராப்பர்ட்டி கால்குலேட் தி ஸ்டாண்டர்ட் மந்த்லி ரெண்ட் எதை பொறுத்து அப்படிங்கிறத கேட்பாங்க, ஓகேங்களா. ஒன்றும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வர்றது தான் அப்படியே மெயினாக கேட்டுருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இஸ் த அவுட் கோயிங் இஸ் த கரெக்ட் ஆன்சரு. ரிப்போர்ட் ஆஃப் எஸ்டிமேஷன் இது எல்லாத்துக்குமே தெரியும். த கம்ப்ளீட் த ரெஸ்பெக்ட் ரெக்கார்டு இது 155 பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் டிமாண்டை பொறுத்து தான் நம்மளோட எஸ்டிமேஷன் இது பண்ணுவோம், ஓகேங்களா. வாட் பேராமீட்டர் இஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் தி செப்டிக் டேங்க் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹைட்ராலிக் ரிட்டென்ஷன் டைம் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் தி காஸ்ட் எஸ்டிமேஷன் ஆஃப் தி காம்பவுண்ட் வால் வந்து நிறைய பேர் கேட்டாங்க. டைப் ஆஃப் வெஜிடேஷன் நியர்பையா இல்லை மெட்டீரியல் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணுறது. ஆக்சுவலாக என்ன மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் இந்த மேஜராக. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரூஃபிங் மெட்டீரியல் எதுக்குன்னு இது கொஸ்டின்லாம் கேட்குறாங்கன்னு தெரியல, ஓகேங்களா. வாட் ஃபேக்டர்ஸ் ஆர் கன்சிடர் வேல்யூங் தி ப்ராப்பர்ட்டிஸ், த லொகேஷன் அண்ட் சைஸ் கண்டிஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா த ஃபினான்ஷியல் பட்ஜெட்டிங். அடுத்தது பார்த்தீங்கன்னா த ஹவு மெனி கியூப் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நார்மலாக 3 தான் எடுப்போம். அடுத்தது த ஸ்ட்ரெயின் த கான்கிரீட் த அல்டிமேட் த கான்கிரீட்டின் கம்ப்ரெஷனுங்கிறதால 0.00 த 35 இது அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்டு. நெக்ஸ்ட் த டெப்த் ஆஃப் தி பீம் இஸ் அல்டிமேட்டடு, ஓகேங்களா. த 500 into த எஃப்சிகே. த டோட்டல் கம்ப்ரெஷன் இந்த 0. இதில் நிறைய பேர் வந்து 0.4% சொல்கிறீங்க. அவன் கேட்குறது வந்து யூஸிங் கோல்டு ஒர்க்டு டிஃபார்ம்டு பார்ஸ் அப்படிங்கிறாங்க, ஓகேங்களா. அப்போ த 0.2% த கரெக்ட் ஆன்சர், 0.4% இஸ் நாட் பாசிபிள், ஓகேங்களா. அதுவுமே கொஞ்சம் கொரிஸ் எல்லாத்துக்குமே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது 1 and 2 ரெண்டுமே த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்தது நமக்கு இதை டெரி பண்ணோம் அப்படின்னா 158.4 வரும். இதில் ஒன்று இருக்குது கிரேட் ஆஃப் இது கொடுக்கல அப்படின்னு நிறைய பேர் சொல்லிடுறாங்க. லிமிட்டிங் டெப்த் ஆஃப் தி நியூட்ரல் ஆக்சிஸ் தான் கேட்குறீங்க, பட் இதில் வந்து நமக்கு கிரேடு கொடுக்கல அப்படின்னாங்க. இது வேறு மாதிரி டெரி பண்ணோம், அது நான் டெரி பண்ணி உங்களுக்கு காமிக்கிறோம், ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா த 30 centimeter, ஓகே. சிம்பிளிட்டாக போடும் த மேக்ஸிமம் டிஸ்ட்ரிபியூஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் 5 times, சாரி 30 கிடையாது, இதில் நேரம் பாருங்கள். டிஸ்ட்ரிபியூஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் 45 centimeter, ஓகே. 45 centimeter தான் கரெக்ட் ஆன்சர். இதை வந்து 0.6s. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதை டெரி பண்ணோம் அப்படின்னா அந்த 46.85 வரும், ஓகேங்களா. அடுத்தது தான் 4 அந்த இதுக்கும் நம்ம 2 ரேஷியோ வச்சு கொடுத்துருப்பாங்க. ஒரு இதில் எல்லுன்னு இருக்கும், இன்னொரு இதில் 2Lன்னு இருக்கும். இந்த ஐடியல் கிராஸ் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஐ ஷேப்பு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நாமினல் மிக்ஸ் கான்கிரீட் மேபி யூஸ்டு M20. இது வந்து சும்மா கேட்டிருக்காங்க கேண்டிலிவர் அப்படிங்கிறதால அப்படின்னா 2L. இது நமக்கு எஃபெக்டிவ் லென்த்து தெரியும், ஓகேங்களா. த இன்க்ரீசிங் இன் த திக்னஸ் த பிஃபோர் த கேஸ்டிங். இந்த இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டென்ஷன் கெப்பாசிட்டி, இந்த ஈல்டு ஸ்ட்ரென்த், இந்த பார்சியல் சேஃப்டி அந்த ஃபேக்டர் இது எல்லாமே கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக 2173ன்னு வரும், ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே தெரியும் பிட்ச் டயாமீட்டர் இதை 2.5 times. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைமரி ஃபேக்டர் ஆஃப் கன்சிடர் இது ப்ராஜெக்ட் பிளானிங் பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி ஆஃப் த ஸ்கில்டு லேபர் அண்ட் ரிசோர்ஸ்க்காக தான் மெயினாக பண்ணிகிட்டு இருக்கிறது. அடுத்தது த பர்பஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டு டாக்குமெண்ட்ஸ் த ஸ்டேட்டஸ். அடுத்தது இந்த இது ஒன்று இருக்குது மேக்ஸிமம் ஃப்ளாட் ஸ்ட்ரக்சர் அப்படிம்பாங்க. ஏன்னா நமக்கு ஆர்கிடெக்சர் தனியாக வருவாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் தனியாக வருவாங்க, ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியாக தான் இருக்கும். அதனால தான் சம்டைம் ஃப்ளாட் ஸ்ட்ரக்சர் அப்படிம்பாங்க, அது கொஞ்சம் இஷ்யூவில் இருக்குது. அடுத்து சிபிஎம் பெட் நெட்வொர்க் காமன்லி யூஸ்டு ஃபார் த கன்ஸ்ட்ரக்ஷன் பிளானிங். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா த வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கான்ட்ராக்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா எதுக்கு நம்ம கான்ட்ராக்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் போடுறோன்னா லீகல் ப்ரொடக்ஷன் த டிஃபைன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதுக்கோசரம் தான். அடுத்தது கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா த டாக்குமெண்ட் த டென்டார் த யூஸ் த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா
ஸோ இந்த பிட்ஸ் அண்டு கான்ட்ராக்டர் வந்து இதுக்காக நல்லா இருக்குது. ஒரு அவங்க கேட்குறது டெண்டர் ப்ராசஸ்க்காக தான் கேட்குறாங்க. த பிரைமரி கோல் ஆஃப் த குவாலிட்டி பார்த்தீங்கன்னா டு என்சூர் த ப்ராஜெக்ட் குவாலிட்டி. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா த ஃப்ரீ ஃப்ளோட் இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அடுத்தது இஸ் த நாட் ஃபாலோயிங் which of the following does not require the activities. சைட் லொக்கேட்டட் வந்து ஆக்டிவிட்டீஸ்லாம் வராது. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சீஃப் இன்ஜினியருக்கு ஃபுல் பவருங்க. ஓகேங்களா. 5 லட்சம்லாம் கிடையாது, நார்மல் எக்ஸிக்யூட்டிவ் வரையும் தான். சீஃப் இன்ஜினியர்னா ஃபுல் பவர் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே. ஓகே. கன் சார்ட், இந்த பார் சார்ட் வந்து ஆல்சோ நினச்சி கன் சார்ட்டு இதெல்லாம் தெரியும். த ப்ராசஸ் இன்கார்பரேட்டிங் த ஷெடியூலிங், ரீப்ளானிங், அப்டேட்டிங். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா த கேஷ் ஃப்ளோ டயக்ராம் ரெப்ரசன்ட் த கிராஃபிக்கல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா the income expense over the time interval of the sustainability. One of the main managed the risk business enterprises team is the entrepreneurship தான் இதை மெயின் பண்ணுறாங்க. அடுத்தது பிஎம்ஐங்கிறது ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா த பிரைமேவரா சாஃப்ட்வேர். நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒன் பாப்புலாரிட்டி யூஸ்டு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் வந்து பிரைமேவரா. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ரிசோர்ஸ் அலோகேஷன். இந்த கேபிட்டல் ஃபண்ட் ரெகுலராக நம்ம இது பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் அலோகேஷன் அப்படிம்பாங்க. சீரியஸ் டெப்ரிசியேஷன் காமன்லி எக்ஸிட் த கெப்பாசிட்டி ஆஃப் யூசிங், இது வந்து டிசாஸ்டர் அப்படிம்பாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா விச் ஆஃப் தி ஃபாலோயிங் டிசாஸ்டர் கேனாட் பி ப்ரிடிக்டட். நம்ம சைக்ளோன் கூட நமக்கு ஆல்ரெடி ப்ரிடிக்ட் பண்ணிடலாம், ஃப்ளட்டும் ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். ஓகே. நமக்கு மரம் வரப்போகுது அப்படின்னா லைட்னிங் வரதுக்கான பாசிபிள் இருக்குது. பட் எர்த்குவைக்கு வந்து ப்ரிடிக்ஷன் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஓகேங்களா. எர்த்குவைக் வந்து வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான ப்ரிடிக்ஷன் வந்து இது பண்ணலாம். லைட்னிங் வந்து நம்ம ரெயின்ஃபால் அப்படின்னாவே லைட்னிங் வரதுக்கான பாசிபிள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் ப்ரிப்பரேஷன் ரெஃபர் தி த செட்டிங் ஆஃப் தி பிளான் டு ஃபேஸ் தி த டிசாஸ்டர். ஓகேங்களா. இப்போ இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். ஓகேங்களா. நம்ம லிங்க்கில் எனக்குமே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா. அப்லோட் பண்ணிடுறோம். வேணுங்கிற டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. இது வந்து ஜஸ்ட் ஆன்சர் மட்டும் தான் இப்போ பிக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஜஸ்ட் ஆன்சர் மட்டும் தான் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் பிக் பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டெரிவ் பண்ணி காமிக்கிறோம். ஏன்னா நாளைக்கு அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் எக்ஸாம் இருக்கிறதால அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஒரு 2 டேஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் இதுவுமே சொல்யூஷனோட நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். ஓகேங்களா. அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங்கே இதுக்கப்புறம் புதுசாக எதுவும் படிக்காதீங்க, குயிக் ரிவிஷனை புக்கை வச்சு பாருங்கள். ஏன்னா நம்ம டெஸ்ட் பேட்சில் குயிக் ரிவிஷன் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கி மார்னிங் எக்ஸாம்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். ஓகேவா. எல்லாமே பர்சனலாகவே மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. குயிக் ரிவிஷன் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு லாஸ்ட் டைமுக்கு. ஓகேங்களா. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் இந்த கோ த்ரூ பண்ணுங்கள் இப்போ. ஓகேங்களா. ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் எக்ஸாம் நல்லா எழுதுங்க. ஓகேங்களா. தேங்க்யூ.